ஹலோ மக்களே, வருண் வெண்ணிலா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம அண்ணாமலையும் வான்மதி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு இனிமே வெண்ணிலாக்க மேலே திருட்டு பழி போட்டுனா நடக்கிறதே வேறேன்னு சொல்லி செமையாட்டு கண்ணத்துலேயே ஒரு அறை விடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் வான்மதி ஒரு தப்பான முடிவு எடுக்கும் போது நம்ம மங்கை அதை தடுத்து நிறுத்தி உண்மையை சொன்னாங்களா? வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம மங்கையும் வெண்ணிலா மேலே பழைய போட ஆரம்பிக்கிறாங்க. என்கேஜ்மெண்ட் டைமில் கொஞ்சம் நகை போதும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி நகையெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நல்லவ மாதிரி நடிச்சிட்டு அந்த நகையை நீயே திருடிட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மங்கையே வெண்ணிலாக்க மேல திருட்டு பழிய போடும்போது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பரமும் விச்சுவும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன தைரியம் இருந்தா மங்கை இப்படிலாம் சொல்லுவான்னு சொல்லிட்டு நம்ம விச்சுவும் மங்கையை தடுத்து நிறுத்தும் போது கேட்குற மாதிரி இல்லை. நம்ம வான்மதிக்கு இப்போதான் நிம்மதியாச்சு. கண்டிப்பா இந்த மேரேஜை தடுத்து நிறுத்திடலாம், அண்ணாமலைக்கு நல்லபடியா தெரிய ஆரம்பிச்சிடும், வெண்ணிலா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இந்த மேரேஜை நிறுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மனக்கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. மங்கை அதோட விடாம, நீங்க ஏற்கனவே ஒரு நல்ல குடும்பத்துல நல்ல குணமான பொண்ணு வேணும்னு யோசிச்சிங்க, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணைய நீங்க மருமகளா ஏத்துக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை கிட்ட சொல்லும்போது ஒரு கட்டத்துல நம்ம அண்ணாமலையும் செம மாசம் அந்த இடத்துல டயலாக் விட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அண்ணாமலையும், நான் தான் வெண்ணிலா கிட்ட அந்த நகையை பேகுக்குள்ள அவளுக்கு தெரியாம வச்சேன், அதனாலதான் அது தவறுதெல்லாம் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. இதை கேட்ட வான்மதி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. மங்கையும், நம்ம ஒண்ணு நினைச்சா இங்க வேற மாதிரி நடக்குதே, கண்டிப்பா இந்த அண்ணாமலை தான் இந்த வெண்ணிலாவை காப்பாத்துறதுக்காண்டி இப்படி செய்யறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம மங்கைக்கும் வான்மதிக்கும் புரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு இருந்த நம்ம விச்சுவும், அண்ணாமலை உனக்கு ரொம்பவே பெரிய மனசு, நான் கூட ரொம்பவே பதட்டம் ஆயிட்டேன், வெண்ணிலா எல்லாம் அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடையாது, ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படி சொல்லும்போது நம்ம அண்ணாமலையும், எனக்கு வெண்ணிலாவை பற்றி நல்லாவே தெரியும், உங்களை விட அவளோட நல்ல குணம் எல்லாமே நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்ணாமலை அந்த இடத்துல வெண்ணிலாவை புகழ்ந்து தள்ளுறாங்க. அது மட்டும் இல்லாமல், சரி நடந்ததெல்லாம் இருக்கட்டு, நான் முக்கியமாட்டு மூர்த்த புடவை கொடுக்கறதுக்காண்டி தான் வந்தேன், இதை நல்லபடியாக வாங்கிக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலையும் விச்சு பரமக்கிட்ட அந்த எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் வான்மதியை பார்த்த உடனே அண்ணாமலைக்கு கோபம் வர ஆரம்பிக்குது. அப்படியே அந்த இடத்துல போய் வான்மதி கிட்ட, வா உங்ககிட்ட எனக்கு கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படி சொன்ன உடனே வான்மதியும், எதற்காக இருக்கும், ஒரு சமயம் ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியாக வான்மதியும் அந்த ரூமுக்குள்ளே போகும்போது அண்ணாமலை பலாருன்னு சொல்லிட்டு வான்மதியோட கன்னத்திலே ஒன்று விடுறாங்க. அதை பார்த்த உடனே வான்மதியும், எதுக்கு இப்போ என்ன அரைஞ்சிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும் போது நம்ம அண்ணாமலையும், என்ன உன்னை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, அந்த நகையை எல்லாம் எடுத்தது நீ தான், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே வான்மதியும், இல்லை எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தேவையில்லாமல் எதுக்கு என் மேலே பழிய போடுறீங்க அப்படி சொல்லும்போது நம்ம அண்ணாமலையும் விடுற மாதிரி இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும் நீ தான் காரணம்னு சொல்லிட்டு, நீ எப்போ இந்த சேட்டுக்கிட்ட நகையை கொடுத்தியோ அடுத்த நிமிஷமே அந்த சேட்டு எனக்கிட்ட அந்த நகையோட உன்னோட ஃபோட்டோவையும் அனுப்பி வச்சுட்டாங்க, எங்கள் குடும்ப நகையை எடுத்தது நீ தானா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வான்மதியை இன்னும் கொஞ்சம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இனிமே என் மருமக மேல ஏதாவது பழிய போட பார்த்தேன்னா நடக்கிறதே வேற அப்படி சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை சாம மாசா வான்மதிய ஒரு அறை விட்டுட்டு போறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம வெச்சுவும் அண்ணாமலை கிட்ட எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது, அண்ணாமலை எந்த பிரச்சனை இல்லை, உன்னோட நல்ல மனசுக்கு ரொம்பவே நன்றி அப்படி சொல்லும்போது அண்ணாமலையும், இதுல என்ன இருக்குன்னா கண்டிப்பா வெண்ணிலா தான் என்னோட வீட்டுக்கு மருமகளா ஆக போறா அப்படி சொல்லிட்டு அந்த கடவுளே யோசிச்சாச்சு, அதை மீறி எதுவுமே நடக்காது அப்படி சொல்லிட்டு அண்ணாமலையும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல வான்மதி பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. அங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க நம்ம விச்சுக்கிட்ட. இதை பார்த்துட்டு இருந்த மங்கையும் வான்மதி கேட்கறதுல எல்லாம் என்ன தப்பு இருக்கு, அதை எப்படி வான்மதியை வச்சுட்டு நீங்க வெண்ணிலாவுக்கு மேரேஜ் பண்ணி கொடுப்பீங்க, மூத்தவ வான்மதி தானே, அவளுக்கு எல்லாமே முடிச்ச அப்புறம் தான் வெண்ணிலாவுக்கு எதுனாலும் நடக்கணும் அப்படி சொன்ன உடனே நம்ம பரமும் விச்சு எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் அமைதியா இருங்க மங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தும் போது இதெல்லாம் பார்த்த வான்மதி பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க. அந்த வெண்ணிலாவுக்கு மட்டும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் போது இந்த வாழ்க்கையை நான் தானே உனக்கு விட்டு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வான்மதி வெண்ணிலா கிட்ட சண்டை போடும் போது வெண்ணிலாவும், நீ இந்த மாதிரிலாம் பேசாதக்கா, கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லிட்டு என்னதான் சொன்னாலும் வான்மதி அதை மீறி ரொம்பவே ஆவேசமா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம விச்சுவும் ஒரு கட்டத்துல வான்மதியை திட்டும் போது வான்மதியும், எல்லாமே இந்த வெண்ணிலாக்கு தான் கிடைக்குது, நம்ம பேசுறதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமாட்டி இவங்க யாருமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க
அது மட்டும் இல்லாம என்ன தைரியம் தான் அண்ணாமலை என்னை இந்த மாதிரிலாம் செய்துட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வான்மதி பயங்கர கோபத்துல இருக்காங்க. ஒரு கட்டத்துல வான்மதி இந்த அவமானம் என்னால தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அதே சமயத்துல மங்கையும் விச்சுக்கிட்ட சண்டை போட்டுட்டு எங்க வான்மதியை காணல, எங்க தேடியும் காணல அப்படி சொன்ன உடனே எப்படியாவது வான்மதியை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம மங்கையும் வான்மதியை தேடி கிளம்புறாங்க. வான்மதி மாடியில வச்சு ஒரு தப்பான முடிவு எடுக்கும் போது அதை நம்ம மங்கையும் தடுத்து நிறுத்துறாங்க. அப்படியே வான்மதி கிட்ட வான்மதி தயவு செய்து இப்படி எல்லாம் செய்யாத அப்படி சொல்லும்போது இல்ல என் மேல யாருக்குமே அக்கறை இல்லை, எல்லாருக்கும் அந்த வெண்ணிலாவை தான் பிடிச்சிருக்கு, அப்பா அம்மா பேசுறது எல்லாத்தையுமே நீ கேட்டுட்டு தானே இருந்த அப்படி சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்துல மங்கையும் வான்மதி தயவு செய்து இப்படி செய்யாத, அவங்க 2 பேருமே உன்னோட வளர்த்த அப்பா அம்மா தான், நான் தான் உன்னோட அம்மா அப்படின்னு சொன்ன உடனே வான்மதி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இல்ல நீங்க சொல்றது எதுவுமே நான் நம்ப மாட்டேன், என்னை காப்பாத்துறதுக்காண்டி தானே நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா நம்ம மங்கையும் அதை கேட்குற மாதிரி இல்ல வான்மதி நான் உண்மையை தான் சொல்றேன், நான் தான் உன்னோட அம்மான்னு சொன்ன உடனே நம்ம வான்மதி அந்த இடத்துல இருந்து இறங்கி வராங்கன்னே சொல்லலாம். அப்படியே மங்கையை பார்த்து வான்மதி கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. என்ன சொல்ற பெரியம்மா, இது நாள் வரைக்கும் இந்த உண்மையை எதற்காக என்கிட்ட இருந்து மறைச்ச அப்படி சொல்லும்போது மங்கையும் வேற என்ன செய்யறது, அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆயிட்டு அதனால தான் விச்சுக்கிட்டையும் பரமுக்கிட்டையும் உன்னை ஒப்படைச்சிட்டே அப்படி சொல்லிட்டு நம்ம மங்கையும் வான்மதி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. வான்மதியை விடுற மாதிரி இல்லை, என்னதான் இருந்தாலும் நீ செய்தது பெரிய தப்பு அப்படி சொல்லும்போது நம்ம வான்மதிக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. வான்மதியும் மங்கை கிட்ட அதனால தான் வெண்ணிலாக்கு மேலே எல்லாருமே இவ்வளோ பாசத்தை கொட்டுனாங்களா, கண்டிப்பாக இந்த குடும்பத்தை நான் சும்மாவே விட மாட்டேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் வெண்ணிலாவுக்கு இந்த சம்மதத்தை நல்லபடியாக நடத்தி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மங்கை கிட்ட சொல்லும்போது மங்கையும் ஆமாம் அதுக்காக தான் நான் ஏற்கனவே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தேன், எத்தனையோ வாட்டி பரமு வச்சுக்கிட்ட உன்னை பற்றி பேசினேன், அவங்க அதையெல்லாம் பற்றி யோசிக்கவே இல்லை, அக்கா நீ இருக்கும்போது வெண்ணிலாவுக்கு எதுக்கு இப்படியெல்லாம் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க, உனக்கு தான் இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இங்கே வந்து பார்த்தா எல்லாமே மாறி போய் இருக்கு, நீயும் எதை பற்றியும் புரிஞ்சுக்காம நீ இப்படி இருந்துட்டு இருந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வான்மதி கிட்ட கேட்கும்போது வான்மதி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வெண்ணிலாவுக்கு கண்டிப்பாக இந்த சம்மந்தம் நடக்கவே கூடாது, இந்த மேரேஜை நான் நடத்தவும் விட மாட்டேன் அப்படி சொன்ன உடனே மங்கையும் இதை தான் நானும் எதிர்பார்த்தேன் வான்மதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் வான்மதியும் இனிமே இந்த குடும்பத்தோட அழிவு காலம் என்னால தான் நடக்க போகுது, எவ்வளோ தைரியம் இருந்தா அவங்க பொண்ணு வெண்ணிலாவுக்கு இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி வான்மதியும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அதே சமயத்துல நம்ம பரமும் விச்சுவும் வெண்ணிலா கிட்ட சரி நீ எதுக்குமே கவலைப்படாத வெண்ணிலா, எல்லாம் நல்லபடியா நடக்கும், ஏன் தான் வான்மதி இப்படி பண்றான்னு தெரிய மாட்டேங்குது, வான்மதி எதை பத்தியும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லும்போது வெண்ணிலாவும் வான்மதிக்கு சப்போர்ட்டிவாவே இருந்துட்டு இருக்காங்க. விடுங்கப்பா, வான்மதி எப்பவுமே இப்படி தானே முதல்ல ரொம்பவே கோபப்படுவா, மற்றபடி அவள் ரொம்பவே அமைதியான பொண்ணு, அவளை பத்தி நமக்கு தெரியும்ல அப்படி சொல்றாங்க. அதை கேட்டு நம்ம விச்சுவோம் நீ புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட வான்மதி இப்படி புரிஞ்சுக்காம இருக்கிறாளே அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல வான்மதி கீழே வரும்போது நம்ம விச்சுவும் பரமும் சேர்ந்து வான்மதி நீ எதுக்குமே கவலைப்பட்டுட்டு இருக்காத, வெண்ணிலா எப்படியோ அது மாதிரிதான் நீயும், அதனால உன்னெல்லாம் நாங்க சும்மா விட போறதில்ல, உனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் பார்த்து தான் தருவோம் வான்மதி அப்படி சொல்லும்போது வான்மதி மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க இனிமே தான் என்னோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு.